योग्य है प्रभु यीशु ही, स्तुति करूं मैं यीशु महाराजा की। आदर के योग्य है प्रभु यीशु ही, महिमा में प्रभु तू, तेरी हो प्रशंसा, मान और सम्मान यीशु तुझको मिले। महिमा में प्रभु तू, तेरी हो प्रशंसा, मान और सम्मान यीशु तुझको मिले। यीशु राजा मेरा प्रभु, यीशु राजा मेरा आसरा, यीशु राजा मेरा सब कुछ तू, मेरे जीवन में तू ही प्रभु। यीशु राजा मेरा प्रभु, यीशु राजा मेरा आसरा, यीशु राजा मेरा सब कुछ तू, मेरे जीवन में तू ही प्रभु। मेरे जीवन में तू ही प्रभु। यीशु राजा मेरा प्रभु, यीशु राजा मेरा आसरा, यीशु राजा मेरा सब कुछ तू, मेरे जीवन में तू ही प्रभु। 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 நெஞ்சமெனி அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்தென்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்தென்னை நடத்துவார். நெஞ்சமெனி அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்தென்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்தென்னை நடத்துவார்.
உள்ளவர் பலனற்றவர் பலன் உள்ளவர் பலன் இல்லாதவர் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவர் பலனற்றவர் பலன் உள்ளவர் பலன் இல்லாதவர் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஒவ்வொருவருக்கும் இனிய புதிய வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को नई साल की मुबारक हो. இது கர்த்தர் உண்டு பண்ணின புதிய வருடம் என்று நாம் விசுவாசிப்போம். हम विश्वास करें ये परमेश्वर के ओर से सृजा गया नई साल है. நம்முடைய காலங்கள் இந்த வருடங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. हमारी समय जो है इस साल के प्रति परमेश्वर के हाथों में है. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर सब कुछ बहुत ही सुंदर तरीका से बनाते हैं. ஆமென். आमीन. வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். हम वचन में पढ़ते हैं 2 कोरिन्थियों 5 का 17वीं आयत में, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. सो यदि कोई मसीह में है तो वह नई सृष्टि है, पुरानी बातें बीत गई है, देखो मैं सब नई हो गई है. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். हम मसीह में हैं. இந்த புதிய ஆண்டில நாம் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம் என்று விசுவாசிப்போம். हम विश्वास करें इस नई साल में हम नई सृष्टि है. சோ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதியதாயின. जो कोई मसीह में है उनके लिए बातें क्या है, सब सारी पुरानी बातें बीत जाती है, सब कुछ नई हो जाती है. கிறிஸ்மஸ் டைம்ல நியூ இயர் டைம்ல நம்ம வீட்டை அநேக காரியங்களை நம்ம எல்லாம் புதுசாய் மாற்றிக் கொள்வோம். क्रिसमस के समय पर, नई साल के समय पर हम अपने घर को इतना सजाते हैं, नया बदल डालते हैं, புது ட்ரெஸ் வாங்கி போடுவோம். नया ड्रेस खरीद लेते हैं. எல்லாம் புதிதா இருக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுவோம். हम चाहते हैं कि सब कुछ नई होना है. அது வெளியரங்கமான ஒரு காரியமா இருக்கிறது. वो हमारे बाहर तरीके से होती है. பட் எனக்குள் உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து என்ன செய்றார் என்றால் எல்லாவற்றையும் அவர் பழைய எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு உள்ள புதியதாய் மாற்றிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். लेकिन आपके मुझ में अंदर जो वास करते हैं वो मसीह प्रभु क्या करता है, हमारे अंदर की सारी पुराने बातों को निकाल कर हमें अंदर हमें सब नया बना देते हैं. சோ புதிய ஆண்டிலே से नई साल में புதிய சிருஷ்டியாய் இருக்கிற எனக்கு जो नई सृष्टि मेरे लिए எல்லாம் புதியதாயிடும். सब कुछ नई हो जाती है. ஆமென். आमीन. ஆமென். आमीन. முதலாவதாக கிடைக்கிற புதிய ஆசீர்வாதம் என்னவென்றால் पहला हमें मिलने वाला नया आशीष क्या है, யெசாயா 40வது அதிகாரத்துல आइज़ाया 40 में 31வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது 31वीं आयत को हम पढ़ते हैं. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைவார்கள். जो कोई यहोवा की बाट जोगते हैं वे नया बल प्राप्त करते जाएंगे. புது வருடத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் புது பலன். नया साल में प्रभु हमारे देने वाले नई बात क्या है, नया बल. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. இந்த பலன் ஏதோ உணவுல இருந்து வருகிற காரியம் அல்ல. ये बल जो है हम जो भोजन से मिलती है वो नहीं है, பரிசுத்த ஆவியின் மூலமாய் வருகிற ஒரு புதிய பலனா இருக்கிறது. पवित्र आत्मा की ओर से मिलने वाला एक नया बल है. கடந்த வருடத்துல நீங்க காத்திருந்திருப்பீங்க எத்தனையோ காரியங்களுக்கு. पिछले साल आप किसी ऐसे बातों के लिए इंतजार में रहते होंगे, டைம் ஒன்றுமே வேஸ்ட் ஆகலங்க. वो समय कुछ भी व्यर्थ नहीं हुई. இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை தருகிறவராய் इस இருக்கிறார். दिन में परमेश्वर आपके लिए एक नया बल को देंगे. அந்த பலன் எதற்கு ஒப்பனையா இருக்கிறது என்றால் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள்.
वो नया बल किसकी समानता में है? उखाबों की नाई। आमीन। उसके नाई उड़ेंगे और दौड़ेंगे और श्रमित ना होंगे, चलेंगे और तकित ना होंगे। ஸோ இந்த வருடத்துல நம்முடைய பாதை ஈவன் நம்முடைய காரியங்கள்ல ஓடினாலும் இளைப்படைதலே வராதாம், நடந்தாலும் சோர்ந்து போகிற அளவுக்கு நம்ம போக மாட்டோம். ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார், புதிய பலனால் நம்மை நிரப்புகிறார். सो इस नई साल में यदि आप दौड़ेंगे, श्रमित नहीं रहेंगे, यदि चलेंगे, आप तकित ना होंगे, क्योंकि हमारे अंदर वास करने वाला पवित्र आत्मा हमें ऐसे नए बल से हमें भर देंगे. மரியாள்கிட்ட தேவதூதன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். जब मरियम से स्वर्गदूत ने कहा तू पवित्र आत्मा तुझ पर उतर आएगा और तुझे नया बल देगा, आमीन. तब तुझे तू गर्भवती होगी और तुझसे जो उत्पन्न होगा वो पवित्र होगा. ஸோ பரிசுத்த ஆவியுடைய கண்ட்ரோலுக்குள்ள இந்த வருடத்தை நான் ஒப்பு கொடுக்கும் போது எனக்கு ஒரு புதிய பலனை கத்த தருகிறவராயிருக்கிறார். यदि पवित्र आत्मा की अधीनता में हम अपने आप को समर्पित करेंगे तो हमारे एक नया बल मिलता है. பார்வோன் ராஜா கட்டளையிடுகிறார், எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி. फिरौन राजा ने आज्ञा दिया सारे लड़के को मार डालना है करके. ஆண் பிள்ளை என்று நாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய அர்த்தத்துல அது பலனா இருக்கிறது. यदि लड़के को देखते हैं तो आत्मिक तौर पे हमें एक बल के रूप में देख सकते हैं. அப்ப நம்ம பலனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சத்துருக்கள் நினைத்தாலும் சட்டங்களை ஏற்றினாலும், यदि हमारे बल को मिठा डालने के लिए नियम में उठकर आए, यहाँ हमारा शत्रु करें. ஆனா மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எபிரேய ஸ்திரீகள் எகிப்து ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் பலவான்கள் என்று சொல்லப்படுகிறது. लेकिन मेडिकल रिपोर्ट क्या बताती है? जो इब्री स्त्री जो है वो मिस्र स्त्रियों के जैसा नहीं, क्योंकि वे प्रफुल्लित है. ஸோ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை தான் மெடிக்கல் ரிப்போர்ட் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். எனக்கு இந்த புதிய ஆண்டில் ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். तो परमेश्वर का वचन ही आज हमारा मेडिकल रिपोर्ट है. तो इस नई साल में परमेश्वर मुझे नया बल देते हैं. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன், அதாவது புதிய பலன் உன்னோடு கூட இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். इसी बातों को प्रेरित पौलुस से प्रभु कहते हैं, तेरी निर्बलता में मेरा बल तेरे लिए काफी है करके कहते हैं. ஈவன் சாம்சன் போல எல்லா பலனையும் இழந்து கூட தவித்து கொண்டிருக்கலாம், ஆனா கடைசியில் அந்த சிம்சோன் ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா, அந்த ஜெபத்தை கூட நம்முடைய கர்த்தர் கேட்டு ஒரு பலனை கொடுத்தது போல இந்த நாளிலுமாய் இந்த வருடத்திலுமாய் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு புதிய பலனை கர்த்தர் தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். सिमसोन के जीवन में जिस तरह से परमेश्वर ने, जब उन्होंने अपने सारे बल को खो दिया था, लेकिन अंतिम समय में जब उन्होंने प्रार्थना करी, परमेश्वर ने उनको बल से भर दिया था, वैसे ही परमेश्वर इस नई साल में आप सबों को नया बल से भरें. ஆமென். आमीन. புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். புதிய ஆண்டில புதிய பலன் மாத்திரமல்ல, இரண்டாவதாக ஒரு புதிய ஜீவனுள்ள மார்க்கத்தையும் கர்த்தர் தருகிறார். इस नई साल में हम नई सृष्टि हैं. हमारे नया भल ही नहीं वरन परमेश्वर एक नई जीवन की मार्ग को भी देते हैं. எபிரேயர் 10வது அதிகாரத்துல इब्रानी 10वीं अध्याय में 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 19वीं आयत को पढ़ते हैं. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதியதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. हे सो भाइयों, जबकि हमें यीशु के लहू के द्वारा उस नए और जीवित मार्ग से पवित्र स्थान में प्रवेश करने का हियाव हो गया है, जो उसने पर्दे अर्थात अपने शरीर में से होकर हमारे लिए अभिषेक किया है. ஆமென். आमीन. சிலுவையின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த புதியதும் ஜீவனுமான மார்க்கமா இருக்கிறது. क्रूस के द्वारा हमें मिलती है एक नई मार्ग है. சிலுவை மரணத்தை குறிக்கிறது. क्रूस जो मृत्यु को बताती है. இந்த மரணத்தின் மூலமாய் இந்த இயேசு அவருடைய காரியங்கள் எல்லாம் முடிந்தது என்று உலகமும் பிசாசும் நினைத்து கொண்டிருக்கிறார். ये संसार और शैतान ने सोचा था इस क्रूस के द्वारा, इस मृत्यु को द्वारा यीशु मसीह मर गई करके. ஆனா அது முடிவடையல. அங்கதான் ஒரு புதிய வழி
பிறப்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. लेकिन वो एक एंड नहीं है, वहीं से ही हम देख सकते हैं एक नया जीवित मार्ग खोलती हुई हम देख पाते हैं. சோ பிசாசுடைய யோசனை அங்கு ஒன்றுமில்லாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். तो वहां हम देख सकते हैं शैतान की सारी योजना तीतर पीतर हो जाती है. அப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கிற अनेक காரியங்கள் பிசாசுக்கு தெரியாது. तो इसका मतलब हमारे जीवन में जो होती है कई बातें शैतान नहीं जानता है. ஒவ்வொரு சம்பவத்தை பார்க்கும்போது பிசாசு யோசிப்பா எல்லாம் முடிந்தது என்று யோசிப்பான். ஆனால் அதிலிருந்து தான் ஒரு புதிய மார்க்கம் உண்டாக போகிறது என்பதை அவனால தெரிந்து கொள்ள முடியவில்லை. जब ऐसे बातें होती है हमारे जीवन में शैतान सोचेगा बस ये तो इसका एंड कार्ड है, एंड है करके, खत्म है करके, लेकिन वो ये नहीं जानता वहीं से ही परमेश्वर एक नई जीवित मार्ग को खोलते हैं करके वो नहीं जानता है. ஒருவேளை பிசாசுக்கு தெரிந்திருக்கும் என்றால் இயேசுவை சிலுவையில அறையதற்கு ஒப்பு கொடுத்தே இருக்க மாட்டான், அந்த காரியத்தை நடக்க விட்டே இருக்க மாட்டான் இல்லையா? यदि शैतान जानता होगा तो यीशु मसीह को क्रूस पर मरने के लिए नहीं देता होगा, है ना? ஆனா அவன் நினைச்சான் எல்லாம் சிலுவையில முடிந்ததுன்னு நினைச்சான். ஆமா முடிஞ்சது தான். ஆனா ஒரு புதிய ஜீவனுள்ள மார்க்கமும் திறந்தது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். हाँ, वो उन्होंने सोचा है क्रूस पर सब कुछ खत्म हो गया. हाँ, बिल्कुल खत्म हुआ है, लेकिन उसके बाद उसी में से ही एक नया जीवित मार्ग खुला भी है. நான் விசுவாசிக்கிறேன் இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் ஒரு புதிய வழிகளை நமக்கு திறப்பாராக. हम विश्वास करते हैं इस नई साल में परमेश्वर हमारे एक नई मार्ग को खोले, புதிய ஊழியத்தை கர்த்தர் திறப்பாராக. एक नई सेवकाई को प्रभु खोले. ஆமென். ஆமென். எல்லா அடைக்கப்பட்ட காரியங்களை கதவுகளை கர்த்தர் இப்பொழுது திறப்பாராக. जो बंधे हुए सारे दरवाजा को, मार्गों को परमेश्वर खोले. யோர்தானை கர்த்தர் திறந்த தேவன். जैसे यरदन को प्रभु ने खोला, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்த தேவன் लाल समुद्र को प्रभु दो भाग किया. உங்களுக்கும் எனக்கும் அவர் வழிகளை திறக்கிறவராய் இருக்கிறார். आपको और मेरे लिए परमेश्वर मार्ग को खोलते हैं. இவன் வனாந்திரத்துல வழியை அவர் உருவாக்குகிற தேவன். यानी निर्जल जगह में परमेश्वर हमारे लिए रास्ता खोलते हैं. ஆவியானவர் பிலிப்பிட்ட சொல்லுகிறாரு, पवित्र आत्मा ने फिलिप्पुस से कहा, நீ வனாந்திர மார்க்கமாய் போ, அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். तो उस वनांतर के मार्ग की ओर जा और अपने आप को उस रथों में जोड़ो. ஆமென். आमीन. ஒரு புதிய ஊழியம் அங்கு திறக்கப்படுகிறது. यानी एक नया सेवकाई वहां पर खोल रही थी. அந்த மார்க்கம் வனாந்திரத்துல திறக்கிறது மாதிரி காணப்பட்டாலும், वो रास्ता वनांतर क्यों ना हो, ஆனாலும் அங்கை மூலமாய் ஒரு மந்திரி இயேசுக்குள் வருகிறதை நான் பார்க்க முடிகிறது. लेकिन उस वनांतर में ही एक मंत्री को परमेश्वर में आने के लिए प्रभु ने रास्ता खोला है. ஹalleluya. हालेलुया. புதிய வழியை கர்த்தர் திறக்க போகிறார். एक नई मार्ग को परमेश्वर खोले. மூன்றாவதாக तीसरा, ஒரு புதிய ஆவியையும் கர்த்தர் திறக்க போகிறார். परमेश्वर एक नई आत्मा को भी देंगे. ஆமென். आमीन. ஹalleluya. ஹalleluya. அது எப்படிப்பட்ட ஆவி என்றால், वो कैसा आत्मा है? அது பலத்தினாலும் அல்ல, ना तो बल से, பராக்கிரத்தினாலும் அல்ல, ना तो शक्ति से, அவருடைய ஆவியினாலே ஆகக்கூடிய ஆவியை கர்த்தர் இன்றைக்கு நம்ம மேல் வைக்க போகிறார். पर मेरी आत्मा से होगा करके ऐसे एक आत्मा को परमेश्वर हमारे लिए देंगे. ஆமென். ஹalleluya. हालेलुया. நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். नीति वचन में हम पढ़ते हैं, 1வது அதிகாரம் पहला अध्याय 29வது வசனத்தை வாசிக்கிறேன். 29वीं आयत को हम पढ़ते हैं. இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். नीति वचन पहला अध्याय का 23वीं आयत. இதோ என் ஆவியை உங்களுக்குள் வைக்கிறேன். मैं अपनी आत्मा तुम्हारे लिए उंडेल दूंगा. ஆமென். आमीन. எப்படிப்பட்ட ஆவி? யாருடைய ஆவி? वो कैसा आत्मा है? அங்கு ஏதேன் தோட்டத்துல இழந்த அதே ஆவியை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். आदन वाटिका में जो आत्मा को हमने खोए थे उसी को हम पाते हैं. அங்கு ஆதாமிட்ட ஊதுகிறார். वहां पर आदम के अंदर परमेश्वर ने फूका था. அதே இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மீண்டும் சீசரிடத்துல வந்து அவர் ஊதுகிறதை நாம் பார்க்கிறோம். वही दूसरा आदम यीशु मसीह के द्वारा यीशु मसीह आकर अपने चेलों के ऊपर फूका था. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. அது எப்படிப்பட்ட ஆவி என்று நாம் 51ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் போது அது நிலைவரமான ஒரு ஆவியா இருக்கிறார். वो आत्मा कैसे आत्मा करके यदि भजन 51 में हम पढ़ते हैं तो वो बिल्कुल हमारे लिए एक नई आत्मा है. அது உற்சாகமான ஆவியா இருக்கிறது. वो उत्साहित का आत्मा है. அந்த ஆவி எனக்குள் தங்கி இருக்கிறது. वो आत्मा मुझ में वास करती है. அந்த ஆவியானவர் என்னை தேற்றுகிறார். वो आत्मा मुझे संभालते हैं. எனக்கு போதிக்கிற ஆவியானவர், मुझे सिखाते हैं. என்னை நடத்துகிற ஆவியானவர். मुझे अगुवाई करते हैं. எனக்கு மாத்திரமல்ல, केवल मेरे लिए ही नहीं, ஏசாயா 44:3 படியாக ऐसाया
44 का तीसरी आयत के अनुसार அந்த ஆவி எனக்கு மாத்திரமல்ல ஈவன் என் சந்ததியின் மேலும் அந்த ஆவி நிலை பெற கூடியதா இருக்கிறது. वो आत्मा केवल मेरे लिए ही नहीं वरन मेरी वंश के लिए भी मेरी पीढ़ी के लिए भी है. மாம்சமான யாவர் மேலும் அந்த ஆவியானவர் வருகிறவராய் இருக்கிறார். यानी हर एक मांस के ऊपर वो आत्मा उंडेला जाएगा. இந்த வருடத்துல நான் விசுவாசிக்கிறேன். So इसी साल में हम विश्वास करते हैं எலியாவின் மேல் இருந்த அதே ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அதே ஆவியானவர் இரட்டிப்பான மடங்கை கர்த்தர் நமக்கு தருவாராக. जो एलिया के ऊपर था वही आत्मा जो यीशु मसीह के ऊपर आत्मा था वही 2 गुना हमें हर एक के ऊपर उंडेला जाए. அப்போஸ்தலர் 6:10 நம்ம வாசிக்கிற போது ஸ்தேவான் மேல் இருந்த ஆவியை அவர்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லையாம். அந்த அளவுக்கு ஸ்தேவான் உடைய ஆவி வல்லமையாயும் தைரியமாகவும் இருந்தது. प्रेरितों के 6 का 10वीं आयत में हम पढ़ते हैं जो ज्ञान और उस आत्मा का जिससे वह बातें करता था वे सामना न कर सके. यानी स्तिफनुस के अंदर जो ज्ञान की आत्मा थी उसको वे सामना नहीं कर पाए. ஹல்லேலூயா. हालेलुया. ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். पवित्र आत्मा मुझ में है. ஆவியானவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். पवित्र आत्मा मुझे अभिषेकित किए हैं. ஆவியானவர் என்னை நிரப்பி இருக்கிறார். पवित्र आत्मा मुझे भरे हैं. ஒரு புதிய ஆவியானுடைய வழிநடத்துதல்படியாக இந்த ஆண்டு அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். पवित्र आत्मा के एक नई तरीके से हमारी अगुवाई इस साल में होने पाए करके हम विश्वास करते हैं. நாலாவதாக चौथा कार्य ஒரு புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். परमेश्वर एक नई वादा को हमारे लिए देते हैं. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். इब्रानी 8 का 8 में पढ़ते हैं இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. तो परमेश्वर कहते हैं कि मैं इजराइल के घराने के साथ और यहूदा के घराने के साथ नई वाचा बांधूंगा. அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவருடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவும் இல்லை. நான் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். यह उस वाचा के समान ना होगी जो मैंने उनके बाप दातों के साथ उस समय बांधी थी जब मैं उनका हाथ पकड़कर उन्हें मिस्र देश में से निकाल लाया क्योंकि वे मेरी वाचा पर स्थिर ना रहे और मैंने उनकी सुधि ना ली. प्रभु यूं कहता है அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். फिर प्रभु कहता है कि जो वाचा मैं उन दिनों के बाद इजराइल के घराने के साथ बांधूंगा वह यह है कि मैं अपनी व्यवस्था को उनके मनों में डालूंगा और उसे उनके हृदय पर लिखूंगा और मैं उनका परमेश्वर ठहरूंगा और वे मेरे लोग ठहरेंगे. புதிய உடன்படிக்கையின் ரகசியம் என்னவெனில் नई वाचा का राज की बात क्या है? கர்த்தர் சொல்கிறார் நானே அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள். परमेश्वर कहता है मैं ही उनका परमेश्वर ठहरूंगा और वे मेरे लोग ठहरेंगे. எவ்வளவு பாக்கியமான காரியம் பாருங்களேன். कितनी सौभाग्य की बातें हैं. ஆமென். आमीन. கர்த்தர் ஆபிரகாமோடு அப்பப்ப உடன்படிக்கை பண்ணாரு. परमेश्वर अब्राहम के साथ बार बार ऐसा वाचा बांधा था. ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணார். इसहाक के யாக்கோபோடு साथ உடன்படிக்கினார். याकूब के साथ भी वाचा बांधा. இது பழைய ஏற்பாட்டில் அப்பப்ப சில பேர் மனிதர் மத்தியில வந்து உடன்படிக்கை பண்ணினார். यानी पुराना नियम में कभी कभी आकर ऐसे लोगों के साथ वाचा बांधते பட் थे. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நாம் அவருடைய ஜனங்களாய் பிள்ளைகளாய் புத்திர சுவிகாரராய் இருக்கிறோம். लेकिन क्रूस के द्वारा यीशु मसीह के द्वारा हमारे एक नई वाचा मिला है. वो क्या है? परमेश्वर हमारा परमेश्वर ठहरते हैं और हम उनके लोग ठहरते हैं. புதிய உடன்படிக்கையின் மூலமாய் நான் ராஜாக்களாய் நான் ஆசாரியர்களாய் இருக்கிறேன். इस नई वाचा के अनुसार हम परमेश्वर के याजक बने, राजा बने. இது நித்திய உடன்படிக்கை என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. वचन में लिखा है ये अनंत काल की वाचा है. இது சமாதானத்தின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. ये शांति का वाचा है. நம்முடைய தேவன் அவர் உண்மை உள்ளவர். हमारा प्रभु वो विश्वास योग्य है. அவர் ஒரு நாளும் ஒருபோதும் உடன்படிக்கையை உடைக்கிற தேவனே அல்ல. वो कभी भी अपने वाचा को तोड़ने वाला नहीं है. அவர் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையை அவர்
இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது அப்போ அவர் நினைத்து பார்க்கிறவராய் இருக்கிறார். वो ऐसा परमेश्वर है जिसने अब्राहम के साथ वाचा बांधा, उस वाचा को इजराइल लोगों के ऊपर भी वो याद करते थे. ஆமென். आमीन. புதிய உடன்படிக்கை. एक नई वाचा. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்றால் कितनी आश्चर्य की बात है. நாம் சாதாரண மனிதர்கள், हम तो है साधारण, அற்பமான மனிதர்கள், हम दीन लोग हैं, குறைவுள்ளவர்கள் தான். हम कमी से रहने वाले हैं. ஆனால் நம்மோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கையுடைய அந்த தேவன் சர்வ வளமுள்ள தேவனாய் இருக்கிறார். लेकिन हमारे साथ जो वाचा बांधते हैं वो परमेश्वर कैसा है, वो सर्वशक्तिमान है. ஆனா அவர் இவ்வளவாய் இறங்கி வந்து என்னோட கூட உங்களோட கூட அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் தான் உன்னுடைய தேவன், நீ என்னுடைய பிள்ளை என்று. वो इतना उतर कर आते हैं और हमसे वाचा बांधते हैं, हम आप थे मेरे बच्चे हैं, मैं तेरा परमेश्वर हूँ. அல்லேலூயா. हालेलुया. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம். यही बहुत ही बड़ी आश्चर्य की बात है. ஆமென். ஆமென். புதிய ஆண்டுல புது சிருஷ்டியா இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். इस नई साल में हमारे लिए मिलती है नई आश्चर्य कर्मों को हम ध्यान करते रहें. புதிய பலன், नया बल, புதிய ஜீவன் உள்ள மார்க்கம், नया जीविते मार्ग, புதிய ஆவி, नई आत्मा, புதிய உடன்படிக்கை. नई वाचा. ஐந்தாவதாக पांचवी, புதிய பாடலை கர்த்தர் தரப்போகிறார். नई गीत को भी प्रभु हमें देते हैं. இதுவரையும் நீங்க பாட்டு கேட்டிருப்பீங்க. अब तक आप गीत को सुनते சில होंगे, பாடல்களை பார்த்து நீங்க ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, कुछ गीतों को सुनकर आप बहुत ही आश्चर्यचकित होते ரசித்து होंगे, இருப்பீங்க. आप उसे सुनते मगन होते होंगे. ஆனால் இப்ப நாம் இந்த ஆண்டுல பாட போகிறோம். लेकिन इस साल में हम गाएंगे. கர்த்தர் நம்முடைய வாயை திறப்பாராக. परमेश्वर हमारे मुंह को भी खोले. அந்த பாடல் பாடுகிற அந்த ஆராதனையின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. परमेश्वर उस आराधना का अभिषेक को, गीत गाने के अभिषेक को हमें दे. இதெல்லாம் எங்கேயோ போய் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லைங்க. ये कहीं जाकर सीखने की कोई आवश्यकता नहीं है. நாம் கர்த்தரோடு இணைந்து இருக்கும்போது இந்த தாளந்துகள்லாம் நமக்குள்ள அப்படியாய் வருகிறதா இருக்கிறது. यदि हम परमेश्वर के साथ मिलजुलते रहेंगे तो ये सारे परमेश्वर हमारे लिए उंडेलते हैं. ஈசாயோட கடைசி பையன் தாவீது வனாந்திரத்துல இருந்தாலும் அவன் சுரமண்டலம் வாசிக்கிறதுல தேர்ச்சி அடைந்தவனாய் இருந்தான். ईसाऊ का अंतिम लास्ट पुत्र जो दाऊद था, यदि वो जंगल में क्यों ना हो, लेकिन वो बजाने में वो तेजी था. எந்த மியூசிக் ஸ்கூல்ல போய் அவர் கத்துக்கிட்டாருன்னு தெரியல. पता नहीं वो कौन सा ऐसे म्यूजिक स्कूल में जाकर सीखा है, எந்த யூடியூபை பார்த்து அவர் கத்துக்கொண்டா? या कौन सा यूट्यूब देखकर उन्होंने सीखा. அவர் இருந்தது வனாந்திரமா, वो रहते थे तो वनांतर में, ஆனாலும் அவர் கற்றுக்கொண்டார். लेकिन वो सीख लिया. அதே போல இந்த வருடத்துல वैसे புதிய ही इस साल தாழ்ந்துகளை में, கர்த்தர் நமக்கு தருவாராக. इस साल में परमेश्वर हमारे लिए नया टैलेंट को इस साल में दे पाए. நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவாராக. हमारे बच्चों के लिए प्रभु दे. ஊழியத்திலையும் சபை காரியத்திலையும் நம்முடைய பிள்ளைகள் நாம் ஒன்றாய் வீட்டாராய் எழுந்து நின்று ஆராதிப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். सेवकाई में हम कलीसिया में हम सारा परिवार मिलकर हम परमेश्वर की आराधना करें, महिमा करें. ஆமென். आमीन. புதிய பாடல் नया गीत யாத்திராகமும் 15வது அதிகாரத்துல 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். निर्गमन 15 अध्याय का पहला आयत को हम पढ़ते हैं. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். तब मूसा और इजरायलियों ने यहोवा के लिए यह गीत गाया. उन्होंने कहा, मैं यहोवा का गीत गाऊंगा क्योंकि वह महाप्रतापी ठहरा है. आमीन. घोड़ों समेत सवारों को उसने समुद्र में ढाल दिया है. இங்கு 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மிரியாவும் அங்க மிரியாமும் அங்க பாடல்களை பாடுகிறதை நான் வாசிக்க முடியுது. 21 आयत में हम देख सकते हैं मिरियम भी वो गीत गाते हुए देख पाते हैं. ஆமென். आमीन. கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் பாடலாய் பாட போகிறோம். यानी परमेश्वर जो हमारे भलाई की है उसको हम एक गीत के द्वारा प्रभु के सामने प्रस्तुत करेंगे. ஆமென். நம்முடைய வாய்களை கர்த்தர் திறப்பாராக. हमारी जुबान को परमेश्वर खोलें. நல்ல ராகங்களை கர்த்தர் நம்முடைய வாயில வைப்பார். अच्छे राहों को प्रभु हमारे मुंह पे रखे. அந்த பாடல் மூலமாய் தேவன் நாமம் மகிமைப்பட போகிறது. उस गीतों के द्वारा परमेश्वर के नाम की महिमा होगी. தெபோராக்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். देबोराओं को परमेश्वर खड़ा करेंगे. தாவீது ராஜாக்களை ஆராதிக்கிறார். தாவீது
ராஜாக்களை எழுப்புவார். आराधना करने वाले दाऊद राजाओं को प्रभु खड़ा करेंगे। சாலமோன் எத்தனையோ பாடல்களை ஏற்றிருக்கிறார். सुलेमान भी कई ऐसे गीतों को उन्होंने लिखा है। அநேக ஸ்தோத்திர பாடல்களை கர்த்தர் எழுப்புவார். कई ऐसे स्तुति करने वाले गीतों गानों वालों को प्रभु खड़ा करेंगे। அபிஷேகம் நிறைந்த பாடல்களை கர்த்தர் எழுப்புவார். अभिषेक से भरा हुआ गीतों को प्रभु खड़ा करेंगे। தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை நிரம்பின பாடல்களை கர்த்தர் எழுப்புவார். यानी भविष्यवाणियों से भरा हुआ ऐसे गीत गाने वालों को परमेश्वर खड़ा करेंगे। நம்முடைய பாடல்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், தொடப்படுவார்கள். हमारे गीतों के द्वारा कई लोग आशीषित पाएंगे और प्रभु की स्पष्ट को पाएंगे। புதிய பாடலை கர்த்தர் நம்முடைய வாயில வைப்பாராக. यानी नए गीतों को प्रभु हमारी जुबान में रखते हैं। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। புதிய குழந்தை. नया बच्चा। 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல पहला शामिल पहला अध्याय में 24வது வசனத்தை வாசிக்கிறேன். 24वीं आयत को पढ़ते हैं। அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. जब उसने उसका दूध छुड़वाया और तब वह उसको संग ले गई और 3 बछड़े और एपा भर आटा और कुप्पी भर दाखमधु भी ले गई और उस लड़के को शीलो में यहोवा के भवन में पहुंचा दिया। उस समय वह लड़का ही था। ஒரு புதிய குழந்தை தேவாலயத்துக்குள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். यानी एक नया बच्चा परमेश्वर के मंदिर में आते हुए देखते हैं। அன்னாளுக்கும் எல்கானாவுக்கும் பல வருடங்கள் குழந்தை இல்லை. हन्ना और एल्काना के लिए कई सालों से बच्चा नहीं रहा। ஆனா கர்த்தருடைய கிருபையினால பல வருடங்கள் கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. लेकिन कई सालों के बाद परमेश्वर के अनुग्रह से एक लड़का हुआ। அந்த குழந்தையை அவங்க கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறார்கள். वो लड़का को उन्होंने परमेश्वर के लिए अर्पित करते हैं। பால் மறந்த உடனேயே அந்த பிள்ளை தேவாலயத்துக்குள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். यानी दूध छोड़ते ही तुरंत वो बच्चा जो है परमेश्वर के मंदिर में आते हुए देखते हैं। பெற்றோர்கள் குழந்தையை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். बच्चे माँ बाप जो है बच्चों को परमेश्वर के लिए अर्पित किया है। எப்படிப்பட்ட பிரதிஷ்டை? कैसा अर्पित? அவன் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவன் கர்த்தருக்கென்றே வாழ்வான் என்கிற ஒரு பிரதிஷ்டை. यानी उसने जब तक जीवित रहेगा तब तक वो यहोवा के लिए है करके एक अर्पित। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தேவாலயத்துக்கு கொண்டு வர போகிறார். आज हमारे बच्चों को परमेश्वर मंदिर में लेकर आएंगे। புதிய புதிய குழந்தைகளை பிள்ளைகளை கர்த்தர் தேவாலயத்துக்கு கொண்டு வருவாராக. यानी ऐसे नए नए बच्चों को परमेश्वर अपने मंदिर में ले आए। இதுவரையும் தேவாலயத்து பக்கமே வராத பிள்ளைகளை, अब तक जो परमेश्वर के मंदिर के पास तक नहीं आए ऐसे बच्चों को, இதுவரையும் இயேசுவை அறிந்து கொள்ளாத பிள்ளைகள் अब तक प्रभु को नहीं जाने ऐसे बच्चों को தேவாலயத்துக்கு வர போகிறார்கள். वो परमेश्वर के भवन में आएंगे। இயேசு இடத்துக்கு வர போகிறார்கள். यीशु मसीह के पास आएंगे। ஏனென்றால் லூக்கால நம்ம வாசிக்கிறோம், क्योंकि लूका में हम पढ़े हैं குழந்தைகளை அவர் தொடும்படிக்கு பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்களாம். क्योंकि बच्चों को छूने के लिए उन्हें आशीर्वाद करने के लिए लोग ने बच्चों को यीशु मसीह के पास ले आए थे। சீசர்கள் அதற்றாங்க. चेलों ने उन्हें डांटा, ஆனா இயேசு கொண்டு வரும்படி கட்டளை எடுக்கிறார். लेकिन यीशु मसीह उन्हें आज्ञा दिया कि उन्हें मेरे पास आने दे। சிறு பிள்ளைகளை என்னிடத்துல கொண்டு வரதுக்கு இடங்கொள்ளுங்கள், அவரை தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லுகிறார். बच्चों को मेरे पास आने दो, उन्हें रोको मत। நம்முடைய குழந்தைகளையும் கர்த்தர் நேசிக்கிறார். हमारे बच्चों से भी प्रभु प्यार करते हैं। நம்முடைய குழந்தைகளின் வாயினால் கர்த்தர் துதிகளை ஏற்படுத்த போகிறார். हमारे बच्चों के द्वारा परमेश्वर उनके मुंह से अपनी स्तुतियों को वो लेंगे। ஏனென்றால் நம்முடைய சந்ததி தான் அடுத்த தலைமுறையா இருக்கிறார்கள், அடுத்த தேசத்தை கலக்கிறவர்களா இருக்கிறார்கள். क्योंकि हमारा बच्चे ही, हमारा वंश ही अगला पीढ़ी है जो देश को उलट पलट करने वाले। சோ நாம் ஜெபிக்கிறோம் இப்படியாக. तो इसलिए हम प्रार्थना करते हैं इस तरह புதிய வருடத்துல इस नई साल में கர்த்தர் சாமுவேல்களை எழுப்பினது போல நம்முடைய சபையில எழுப்ப போகிறார். परमेश्वर जिस तरह सामुएल को खड़ा किया वैसे हमारे कलीसियाओं में बच्चों को खड़ा करेंगे। இந்த சாமுவேல், இந்த புதிய குழந்தை தேவாலயத்துல என்ன பண்ணுகிறாரு? ये नया बच्चा सामुएल परमेश्वर के मंदिर में क्या करता था? எல்லா வேலைகளையும் செய்யறாருங்க. सारे काम को किया है। ஏலி செய்ய வேண்டிய வேலையை பையன் செய்யறான். यानी एली को जो करना था वो सारे काम को किया है। ஏலி பசங்க செய்ய வேண்டியதையும் இந்த சாமுவேல் செய்கிறார். और एली की बच्चे जो करना है उन कार्य को भी शामिल ने किया। அந்த அளவுக்கு ஊழியத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய
வாழ்க்கையில கர்த்தர் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். यानी इतनी सेवकाई को, परमेश्वर की सेवकाई को परमेश्वर हमारे बच्चों के हाथों में सौंपेंगे करके हम विश्वास करते हैं। அடுத்த சந்ததியை கர்த்தர் எழுப்ப போகிறார். यानी अगला पीढ़ी को परमेश्वर खड़ा करेंगे। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। So, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். सो यदि कोई मसीह में है वो नई सृष्टि है। பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன. पुराने बातें बीत गई, எல்லாம் புதியதாயின. देखो सब नई हो गई। எது புதியதாக போறது? कौन सा नया होने वाला है? புதிய பலன், नया बल, புதிய ஜீவனுமுள்ள மார்க்கம், नया जीवित मार्ग, புதுமையான ஆவி, नई आत्मा, புதிய உடன்படிக்கை, नई वाचा, புதிய பாடல், नई गीत, புதிய குழந்தைகள். नया बच्चे। ஆமென். आमीन। நம்முடைய ராஜ்யத்துல சேர்க்க போறார் கர்த்தர். परमेश्वर अपने राज्य में जोड़ेंगे। ஜெபம் பண்ணலாமா? आइए प्रार्थना करें। எங்களை அதிகமாக நேசிக்க நல்லா தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். हे हमारे स्वर्गीय पिता परमेश्वर, हम तेरा धन्यवाद करते இந்த हैं புதிய ஆண்டுக்காக நன்றி ராஜா. इस नई साल के लिए। धन्यवाद खुदा, நீர் எல்லாவற்றையும் புதியதாய் ஆக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். आप सारी बातों को नया बदलते हैं। धन्यवाद करते हैं। பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன. सारी पुरानी बातें बीत गई। ஆமென். आमीन। ஆமென். आमीन। புதிய பலன் नया நன்றி. बल, புதிய மார்க்கம் நன்றி. नई जीवित मार्ग, புதிய ஆவி நன்றி. नया आत्मा धन्यवाद, புதிய உடன்படிக்கை நன்றி. नया वाचा धन्यवाद, புதிய பாடல் நன்றி. नया गीत புதிய धन्यवाद, குழந்தைகள் சேரப்போவதற்காக நன்றி. नया बच्चे जोड़ने वाले हैं धन्यवाद। நிச்சயமாய் செய்ய போறீங்க. आप जरूर करेंगे। ஒவ்வொரு நாளும் நாங்க பார்க்க போகிறோம். हर एक दिन इसे हम देखेंगे। எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க சபையில, ஊழியத்துல, தேசத்துல பார்க்க போகிறோம். हमारे जीवन में, हमारे परिवार में, हमारे देश में, हमारे कलिसियों में इनका बातों को हम देखने पाएंगे। நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீங்க, நாங்க உங்க ஜனங்களா இருக்கிறோம். आप हमारा परमेश्वर, हम तेरे लोग है। எங்களுக்காக நீங்க செய்ய போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். आप हमारे लिए करेंगे, हम धन्यवाद करते हैं। புதிய ஆண்டுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும், வரங்களையும், அபிஷேகத்தையும் நீர் எங்களுக்கு தாங்க ராஜா. इस नई साल के लिए जो हमारी जरूरत है, उस नई आत्मा को, नई सामर्थ्य को, नई बल को हमारे लिए देने के लिए धन्यवाद। இந்த புதிய ஆண்டுல நாங்கள் இன்னும் இடத்துல நெருங்கி சேர கிருபை செய்யும். इस नई साल में और हम आपके पास पहुंचने पाए, आपका करीब पहुंचने पाए। धन्यवाद राजा। புதிய மனுஷனா இருக்கிறோம். हम नया सृष्टि, नई मनुष्य होना है। உதவி செய்வீராக. हमें मदद कर राजा, ஆசீர்வதிப்பீராக. आशीषित कर, பலப்படுத்துவீராக. बल दीजिए, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. केवल तेरा नाम की महिमा हो இப்ப जाए। இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, हमारे जीवित परमेश्वर। ஆமென். आमीन। ஒவ்வொருவருக்கும் இனிய புதிய வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். आप सबों के लिए नई साल की मुबारक हो। वी विश यू हैप्पी न्यू ईयर। ஆமென். Thank you. Amen. Praise the Lord. सबको जय मसीह की।